பத்திரிகையாளர் விஜயசங்கர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்க. விஜயசங்கர் சார் வணக்கம். தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பான ஒரு விஷயமாக மதியமே பேசப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிட்டாரு அப்படிங்கிற செய்தி. அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக முன்கூட்டிய நேரம் கேட்டு தற்போது அந்த சந்திப்பு என்பது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பா நீங்க பாக்குறீங்க? ஆமா, இந்த சூழல் தேர்தல் ஒரு வருடத்துக்கு குறைவாக தேர்தல் இருக்குது. அடுத்த தேர்தல் வரப்போகிறதுல அந்த நேரத்தில் அதிமுகக்குள்ளேயே 4 பிரிவா பிரிஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் ஒரு காலத்துல தர்ம யுத்தம் நடத்தி சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தி அதுக்கப்புறம் எடப்பாடி கூட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு ஒற்றுமையெல்லாம் இருக்க எவ்வளவு பண்ணி பார்த்துட்டு, ஆனா அவர் தொடர்ந்து புறக்கணிப்பு நடக்குது. இதுல முக்கியமானது என்னன்னா, ஓபிஎஸ்ஐ புறக்கணிப்பது அதிமுக எந்த காலத்துல எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்று சொல்வது ஒரு பாஜகவின் அரசியல் இதுல இருக்கு அப்படின்னு தோணுது. பாஜக முடிவு பண்ணிச்சு, எடப்பாடி அணிதான் கடைசியா ஓரளவுக்கு இந்த அதிமுக பிரிந்து கிடக்கும் அணிகளே அதிகமாக செல்வாக்கு இருக்கும் ஒரு அணின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் இப்படி நடக்கும்போது அப்ப அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இனிமே அவருக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இங்க மறுபடியும் அதிமுகக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவருக்கு இனிமே அவருடைய அரசியல் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாதுல்ல. அந்த நேரத்துல பிஜேபி ஒரு காலத்துல ஓபிஎஸ் தான் பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்ப ஓபிஎஸ் அதாவது பிஜேபியோட கேமே என்னன்னா, அவங்க எந்த மாநிலத்திலும் ஒரு அலையன்ஸ் ஒரு கூட்டணின்னு போகும்போது மகாராஷ்டிரத்துல சிவசேனா உடைச்சாங்க, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி உடைச்சு, இந்த மாதிரி இந்த விளையாட்டு ரொம்ப நாள் நடக்குது. அதிமுகக்குள்ள இந்த விளையாட்டு ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கிறது. அது உண்மையிலேயே கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிமுக என்ற இயக்கம், எம்ஜிஆர் துவங்கிய இயக்கம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு பெரிய சரிவை சந்திப்பதற்கு முக்கியமான காரணமாக பிஜேபியும் இருக்கிறது என்பதுதான் முக்கியமா தெரியுது. இது இந்த நேரத்துல அணி சேர்க்கைக்கு இது என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா காலையிலேயே தியாசபிகல் சொசைட்டில முதல்வர் நடக்க போகும்போது அங்கேயே மீட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு விதத்துல இது திமுக அணி முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த அணிக்கு உள்ள விமர்சனங்கள் இருந்தாலும் சிபிஎம்மோட விமர்சனம் இருக்கு, விசிகாவின் விமர்சனம் இருக்கு, காங்கிரஸோட விமர்சனம் இருந்தாலும் அந்த அணி என்பது அப்படி இருக்குது. அந்த சூழல்ல உங்களுக்கு இப்போ ஓபிஎஸ் அதிமுகக்குள்ள இருக்கும் ஒரு சிறு பிரிவு இந்த பக்கம் வருவாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு முடிவு எடுத்து வந்தாங்கன்னா அது நிச்சயமா திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.